ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி அதாவது ஆயில் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. போஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா E1 கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 60,000ல ஒரு சி 80,000 கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 60,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எல்லா அலவன்ஸும் இருக்குது. அன்னுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குது, பேசிக் அலவன்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் ஃபண்ட் பிஎஃப் ஃபண்ட் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, அலோவன்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஜியோலஜிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து 60% வந்து மார்க் அசம்பிளாக இருக்கணும். வித்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்டெக் பெட்ரோலியம் ஜியோசைன்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருந்தாக்கா உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோபிஸ் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசிக்ஸில் வந்து 60% கம்பல்சரி இருக்கணுன்றாங்க. அது வந்து எம்டெக்கும் எம்டெக் இந்த ஜியோ ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகேனா அதை 60% கம்பல்சரி இருக்கணும்னு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபிசிக்ஸில் வந்து வெல்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்கணும் எதனா ஒன்று. அதே மாதிரி அதாவது ஜியோ ஃபிசிக்ஸில் வந்து மினிமம் 60% மார்க் வந்து கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்டெக் ஜியோ ஃபிசிக்ஸ் இருந்தாலும் இப்போ அப்ளைகபிள் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஏடபிள்யூ ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி மெக்கானிக்கல் கம்பல்சரி படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 60% மார்க் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் அப்ளை பண்ணலாம். வந்து 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏடபிள்யூ ப்ரொடக்ஷன் பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மினிமம் 60% கிராஜுவேட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். வந்து 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ப்ரொடக்ஷன் கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. அதே சேம் கிராஜுவேட் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் 60% மார்க் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம். அது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏடபிள்யூ ட்ரில்லிங் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் 60% மார்க் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து. அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ட்ரில்லிங் பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து 60% மார்க் கொடுத்துருக்காங்க. அது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ மெக்கானிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ எலக்ட்ரிக்கல் கிராஜுவேட் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. 60% மார்க் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் மட்டும் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நம்ம எல்லாமே வந்து இதுதான் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு ஓபிசி என்சி பார்த்தீங்கன்னாக்கா 29 26 31 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே வந்து பிடபிள்யூடிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. வந்து 36 41 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேலேயும் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்லேருந்து எஸ்டி வெளியே எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. 31 கொடுத்துருக்காங்க அதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது தகுந்தமாரி உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸஸாகவும் இருக்குது. 5 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சிபிடி ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 1:1 1:5 மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அது வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4 சப்ஜெக்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தத்தில் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கும் இன்டர்வியூ வந்து 15 மார்க்கும் கொடுத்து மொத்தம் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி எக்ஸாம் வந்து சிலபஸ் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதாவது கன்சர்ன் டொமைன் வந்து மெக்கானிக்கல் கெமிக்கல் பெட்ரோலியம் எலக்ட்ரிக்கல் ஜியோலஜி ஃபிசிக்ஸு ஜியோ ஃபிசிக்ஸ் மாதிரி 40 மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 25 மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 10 மார்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிடிக்கு எவ்வளோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த சிபிடிக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது 85 மார்க் கொடுத்துருக்காங்க. அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கம்பல்சரி சென்னை தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஹவு டு அப்ளை கொடுத்து நாங்கள் டேட் கொடுத்துருக்காங்க. 10/1/2025 24/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஜென்ரலுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 பேமெண்ட் பண்ணுற மாதிரியும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இல்லைன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எலிஜிபிள் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2025 கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து. ஸோ அது தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபர்மேஷனாக கொடுக்கல. சம்திங் அப்படி கன்ஃபர்மேஷனாக கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போனா மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நாங்கள் யூடியூப்ல வந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுனாப்போ உங்கள் வெப்சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிக்கானது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.